அம்மா இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இல்லை? ஆமாம். இன்னைக்கு வந்து நிலா சாதம். நம்ம எங்கே உட்காந்து சாப்பிட்றோம், என்னெல்லாம் சாப்பிட்றோன்னு காட்டலாம். நம்ம வந்து எங்கே சாப்பிட்றோன்னா வாழை மரத்துக்கு கீழே நிலா வெளிச்சத்தில் சாப்பிட்றோம். என்னெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு முதல்ல காட்டுறேன் சாப்பிட்றதுக்கு. மாங்காய் சாதம், அதாவது சித்ரா அன்னத்தில் மாங்காய் சாதம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் கொள்ளு சுண்டல் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இது என்னம்மா, சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் தயிர் சாதம். அதுக்கப்புறம் சூப்பரான கார பொட்டேட்டோ கறி. ஸோ பொட்டேட்டோ கறி, தயிர் சாதம், சக்கரை பொங்கல், கொள்ளு சுண்டல் அண்ட் மாங்காய் சித்ரா அன்னம். இதெல்லாம் எதில் வச்சு சாப்பிட? கையில் நீ உருட்டி போட போகிற. அது தவிர என்ன ஸ்பெஷல்வா? மந்தார இலை. மந்தார இலை மாமி அதை இதுதான் மந்தார இலை. மந்தார இலையில் இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாம்மா? நீ எனக்கு சாப்பிட உருட்டி கொடு. அம்மா ஃபஸ்ட்டு என்ன உருட்டி போட போகிறேன்? மாங்காய் சாதம். மாங்காய் சாதம் முதல்ல வெறுமனை சாப்பிட்றேன். அப்புறம் வந்து பிடிச்சிக்கோ கையில் ஊதுந்தாலும். எப்படி இருக்கு? டேஸ்டே சூப்பராக இருக்கு. அதுவும் 2 வாரம் இருக்கும் இங்கே இருந்து சாப்பிட்டா. ஆமாம், ஏன்னா நிலா ஒளியில் வாழை மரத்துக்கு கீழே நீ உருட்டி வேற போடுற. இன்னொரு உருளைக்கிழங்கு வச்சு தட்டுமே. சின்ன வாயா விட்டு கொடு. உருளைக்கிழங்கா? ஆமாம். யம்மி. நீ ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாரு. சுண்டல் காமிச்சு விட்றேன் உனக்கு முதல்ல. நீ சுண்டல் டேஸ்ட் பண்ணியே. அது வந்து சக்கரை பொங்கல் சாப்பிடும் டேஸ்ட். சரி, ஓகே. நீயே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. செமையா இருக்கா? உருளைக்கிழங்கு கறியோட சேர்த்து சாப்பிடு. குருவா நீ சாப்பிடு. நான் நெக்ஸ்ட்
அடுத்தது என்னம்மா, சக்கரை பொங்கலா? ம் சக்கரை பொங்கல் உருட்டி கொடு. ம் வாவ். நல்லாட்டா? ம் எக்ஸலண்ட். இதை பாரு, ஆஹா, சுண்டல் பாரு, கொள்ளு சுண்டலா? கொள்ளு சுண்டல். ம் நீ போட்டு பார். சக்கரை பொங்கலும் கொள்ளு சுண்டலும் எக்ஸலண்டா இருக்கு. ம் சூப்பர். இதுவே சூப்பர். நம்ம இந்த மாதிரி வாழை மரத்துக்கு அடியில் இந்த நிலா ஒளியை பார்த்துன்னு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இல்லை? 2 ரூபா கூட இறங்குறதுமா. ஆமாம், நான் எனக்கு நீ உருட்டி வர போடுறல, அதில் சூப்பராக இறங்குறது. 100 ரூபா மாங்காய் சாதம் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கு மாங்காய் சாதம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு, செம்மையாக இருக்கு. உருளைக்கிழங்கு வைக்கட்டுமா? ம் போகிறோம். மெதுவாக சாப்பிடு. நெக்ஸ்ட்டு தயிர் சாதம். தயிர் சாதத்துல எல்லாம் தாளிச்சு கொட்டிட்டியா? எல்லாம் கழிச்சு விட்டுட்டேன். அதில் மோர் மிளகா இருக்கா என்ன? மோர் மிளகாய் இல்லை, உருளைக்கிழங்கு தொட்டுக்கிறியா? ஆ, இந்த இதில் குழியில் வை. அதில் எடுத்து குழியில் வை, கையில் எடுத்து குழியில் வைமா. எப்படி இருக்கு? ம் எல்லாம் அருமையாக இருக்கும் இங்கே உட்காந்து சாப்பிட்டா. நீ சாப்பிட்டு பாரு. அந்த புளிக்காமல் இருக்கிற தயிரில் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கிறதுனால ஒன்றுமே தேவையில்லை, அதே எல்லாம் தாளிச்சு கொட்டிருக்கு. அதோட நம்ம இந்த தயிர் கொஞ்சம் புளிக்காமல் இருந்ததுன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும். இஞ்சி எல்லாம் சேர்ந்துருக்கோம். இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம். 1 மோர் சக்கரை பொங்கல் 1 ரூபா, ஃபைனலாக தயிர் சாதம் 1 ரூபா. அருமையாக இருக்கு. தான் சொல்கிறேனே, அது இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டா நல்லாவே இறங்கிட்டு இருக்கு. ஆமாம், உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டா தான் பிடிக்க மாட்டேங்குது. இந்த காலத்துலலாம் ஆத்தங்கரை உரம் போய் சாப்பிடுவாடா, நீர்நிலைகளுக்கு நடுவில் சாப்பிடுவாள்ல, அந்த கரையில் சாப்பிடுவான் இல்லையா? அது வந்து 18ஆம் பேருக்கு தான். ம் இதெல்லாம் மொட்டை மாடியில் அந்த மாதிரி சாப்பிடுவான். அதெல்லாம் சாப்பிடுவார். மொட்டை மாடியில் இந்த எல்லாரும் மாதிரி நிலா வெளிச்சம் தான், கும்பலாக எல்லாரும் சேர்ந்து நிலா வெளிச்சம் தான். ஆமாம் ஆமாம், பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு, ஏன்னா போகிறதே தெரியாது, நிறையா சாதம் இறங்கிட்டே இருக்கும். ம் வேற என்ன வேணும்? கையில் வெள்ள சரியா வை.